சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்ப பார்க்க போறோம். தெரிஞ்சே ஆகணும். எது பயன்படுத்தக்கூடாதுன்னு பயன்படுத்தக்கூடாது. எது பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தியே ஆகும். இப்ப பாருங்க, இந்த 12 போட்டோம். இந்த 12 தமிழ்ல இருக்கு. நம்ம தமிழ்ல பயன்படுத்துவோம். நம்ம எழுத்தாளர்கள் பயன்படுத்துவாங்க. புக்ல, பேப்பர்ல, பேச்சுல, வழக்குல எல்லாத்துலயும் இந்த 12ஐயும் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த 12ல இங்க பயன்படுத்துவோம் 12. இந்த 12 தமிழ்ல 24 பயன்படுத்துவோம். ஆனா ஆங்கிலத்துல 20 மட்டும்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா? ஆல்ரைட். அப்படியே கொண்டு வரோம். அப்படியே கொண்டு வரோம். எல்லாமே கோத்து சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். கவனமா இருங்க. தமிழ்லயே சொல்லிட்டோம். அவ்வளவு பிரம்மாண்டமான மொழி. இங்கிலீஷ்ல ஈஸியா சொல்லிடலாம். ஐ ரைட் a letter is written by me. I am writing a letter is being written by me. I have written a letter has been written by me. I have been writing a letter has been. இப்ப 5, 6, 7 போடலாமா? போட்டுடலாமா? நம்ம தெரிஞ்சது நேத்தி கத்துக்கிட்டது. ஐ ரைட் a letter என்ன மாறும்? 5ல ஐ ரோட் லெட்டரா? ஒண்ணு இல்ல. இந்த ஐ லெட்டர் எல்லாம் விட்டுருங்க. அப்படியே ரைட் ரோட்டா மாறும். ரைட் ரோட். 6 அவ்வளவுதான். இந்த ஆம் ரைட்டிங் இருக்குல்ல, இந்த ஆமுக்கு பதில் வாஸ். அதான் நேத்தி பார்த்து அடிக்கலாம். பாருங்க, ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். ஒரே ஒரு வார்த்தை மாதிரி, அவ்வளவுதான். நம்ம பார்த்துட்டோம் நேத்தி. ஐ ஹேவுக்கு பதில் ஹேட் போட்டுருங்க. அப்படியே பாக்கியெல்லாம் ஹேடுக்கு அப்புறம் ரைட்டிங்லாம் வராது. பண்ணலாம். ஒரு ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவைஸ் பண்றதுக்கு எல்லா செட்டப்பும் நம்ம வச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, I have been writing a letter. I had been writing. Beautiful, beautiful. I had been writing a letter. நல்லா பாத்துக்கங்க. நல்லா பாத்துங்க. நம்ம 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல. பள்ளிச்சுன்னு தமிழ் இங்கிலீஷ் வார்த்தையும் பரட்டி எடுக்கணும். அப்பதான் நீங்க என்ன யாரு பேசுறாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க 100% புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 100%. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்னால புரிஞ்சுக்க முடியும், பேசதான் முடியாதுன்னு. இல்ல, உங்களால பேச முடியலன்னா உங்களால 100% புரிஞ்சுக்க முடியலன்னு அர்த்தம். தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் டேஞ்சரஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் என்ன சொல்றேங்கிறது. I had been writing a letter. I had been writing a letter. இங்கேருந்தே அடிச்சு எடுத்துட்டோம். பாத்தீங்களா செல்வி மேம்? பாத்தீங்களா? இங்கேருந்தே அப்படியே எடுத்துட்டோம். பாருங்க, இங்கேருந்தே எடுத்துட்டோம். அது ஒன்றும் பெரிய விஷயம். இங்கேதான் அதே மாதிரி இங்கேருந்தே எடுக்க போறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கேருந்து தான் இங்க எடுக்க போறோம். ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க, ஐ ரைட் a letter, a letter is written by me. நல்லா கெஸ் பண்ணுங்க, இங்க என்னவா வரும்? a letter is written by me என்ன வரும்? A letter is written by me. ஒரே ஒரு வார்த்தை மாறும். எந்த வார்த்தை மாறும்? என்னவா மாறும்? a letter வாசா மாறும். வாவ், ஈஸி. அவ்வளவுதான் முடிஞ்சது. தமிழ்ல பாருங்க, அதே மாதிரிதான். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அவ்வளவு முக்கியமான ஒரு இது. திருப்பி இதுல இருந்து தான் எடுக்க போறோம். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். பாருங்க, இங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் மாறப்போகுது. சொல்லுங்க பாப்போம். இங்க 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 இல்ல. a letter is being written. பாருங்க, இங்க தமிழ்ல சொல்லுங்க. கர்சர் வைக்கிற தமிழ்ல சொல்லுங்க. என்னால் ஒரு கடிதம் சொல்லுங்க. எழுதப்பட்டு கொண்டிருந்தது. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க கர்சர் எங்க வச்சிருக்கீங்க? எழுதப்பட்டு கொண்டிருந்தது. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இங்க இத அப்படியே எடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் மாறப்போகுது. அவ்வளவு. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. பட்டிருந்தது. கொண்ட வராது. சின்ன கொண்ட, பெரிய கொண்ட, ரெண்டு கொண்டையுமே வராது. எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்டிருந்தது. பியூட்டிஃபுல். இதெல்லாம் நியூஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா, பேப்பர் படிக்கிறது, நியூஸ், மீடியா, சினிமா பாக்குறப்பெல்லாம், பெரிய இங்கிலீஷ் படம் பாக்குறப்பெல்லாம் பளிச்சுன்னு பாசிட்டிவ் வாய்ஸை கொண்டு வந்து விடுவாங்க. வா, அப்பதான் உண்மையிலே அது தமிழ். ஒரு மொழியோட அழகியலே பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. தமிழுக்கும் சரி, ஆங்கிலத்துக்கும் சரி. அந்த அழகியலை அப்படியே அள்ளி குடிச்சிடலாம்.
சோ இது எப்பயுமே பாருங்க, நான் சொல்றதுதான் ஒரு கலை வடிவமா பார்க்கணும் மொழிய வந்து சும்மா கத்துக்கணும் அப்படி ஐயோ கத்துக்கிட்டே ஆகணும் இல்ல. ஒரு கலை வடிவமா என்ஜாய் பண்ணி நீங்க ஒரு கலையா எடுத்து உள்ள போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். வா, தமிழ்ல எப்படி பண்றாங்க, இங்கிலீஷ்ல எப்படியா. இப்ப அடிக்கலாமா அத? இங்க ஓகே பாருங்க, சார். இங்கேயும் ஒரே A வார்த்தை letter, தான் பார்க்கணும். yeah, A a letter letter had been being had அதே had மாதிரி been ரெண்டு been பீயிங் being இத பயன்படுத்த மாட்டாங்க. written by appointment மாட்டாங்க. ஓகே நோ யூஸ். ஓகே நான் சார். போடுறேங்க நோ யூஸ். ஓகே ஓகே சார். ஆமா, நீங்க பயன்படுத்திட கூடாது, பயன்படுத்திட ஓகே கூடாது. சார். Alright. No use. பாருங்க, இந்த 12 8 20 வாக்கிய அமைப்பு தான் ஆங்கிலத்துல. தமிழ்ல 24 வாக்கிய அமைப்பு. ஆனா இங்க வந்து 20 தான், 4 கிடையாது. இப்ப 2 போயிடுச்சு, இன்னும் 2 போகணும். ஓ, எப்படின்னு பாத்துருவோம். 5 6 7 8 பாருங்க, 9 10 11 12. ரைட். நவ் இது நேத்து படிச்சோம் நம்ம. ஐ ரைட் எ லெட்டர், ஐ ரோட் எ லெட்டர். இங்க என்னவா மாறும்? I have written a letter. ஐ வில் ரைட் எ லெட்டர். ஞாபகம் இருக்கா? ஆமா சார். எஸ், போட்டோம். ஐ வில் ரைட் எ லெட்டர். நம்ம வெவ்வேறு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இன்னைக்கு போட போறோம். அடுத்த half an hour குரூஷியல். நல்லா பாத்துங்க, ரொம்ப குரூஷியலான பீரியடுக்கு வந்திருக்கோம். ஐ வில் ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதுவேன், நான் ஒரு கடிதம் பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதினேன், நான் ஒரு கடிதம் எழுதுவேன். இப்ப சொல்லுங்க, ஆம் ரைட்டிங் என்னவா மாறுங்க? I will be writing a letter. பியூட்டிஃபுல். நம்ம நேத்தி படிச்சதுதான், ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர். நவ் நல்லா பாத்துக்கங்க. அடுத்தது இங்க பாருங்க, நல்லா ஈஸியா பாருங்க. ஐ ஹவ் ரிட்டன் பிரசன்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. பிரசன்ட் ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். இங்க நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பேன்னு வரும் இல்லையா? I will have. இங்க ஒண்ணு இல்ல, இந்த ஐ ஹவ் ரிட்டன் இருக்குல்ல, அந்த ஒரு வில்ல போட்டு விட்டுருங்க. ஒரு வில்லு, அவ்வளவுதான். வில் ஹவ் ரிட்டன் வருமா? நமக்கு நம்ம பார்த்ததானே, நேத்தி பார்த்ததானே. கடைசி இது சொல்லுங்க, நேத்தி பார்த்ததுதான். I will have been written. அவ்வளவுதான். I will have been வில்ல சேர்த்து written a letter. I will will have been have been writing. will have been writing விட்டுறக்கூடாது. will have been written. இப்ப Writing a பாருங்க, letter. மாத்தி வரும். writing ஏன் a அது letter. விடக்கூடாதுங்கிறத சொல்றேன், உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. தப்பா பண்ணக்கூடாது. will have been writtenனா வேற மீனிங் வேற. இப்ப பாருங்க, அருமையா அடிங்க. A இங்க இருந்து letter. கொண்டு வந்துடலாம். a letter is written by me. அப்படியே காப்பி பண்றேன். எங்க மாத்துறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். is written, was written, இங்க என்னவா வரும்? a letter, இந்த ரிட்டன் எல்லாம் மாறாது. by me Will மாறாது. be written. Will be written. isக்கு பதில் வில்ல போடுங்க. வில்லுக்கு அப்புறம் is வராது, b போடுவோம். Be. Will be. வில்லு ஃபியூச்சருக்காக போடுறோம். இஸ் வந்து அங்க b ஆ மாறும். வில்லுக்கு அப்புறம் இஸ் வராது, b வரும். அவ்வளவுதான், முடிஞ்சது. நல்லா பாருங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. எங்கதான் எழுதப்படுகிறது? எழுதினேன். எழுதப்பட்டது. எழுதினேன்னா வராது, எழுதப்பட்டது. எழுதப்படும். அடிக்கிறாங்க உச்சேரி மேம். எழுதப்படும், எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும், எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும். அடிக்க அந்த டென்ஸை மாத்தக்கூடாது. அந்த அந்த மீனிங்கை உள்வாங்கி, அதுதான் இப்ப சொல்றாரு. மீனிங் ரெண்டும் ஒரே மீனிங், ரெண்டும் ஒண்ணுதான். ஜஸ்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்துறதுனால வேர்பு மாறுது. ஏன்னா செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இங்க செய்யறவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இங்க செய்யறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆக்டிவ் வாய்ஸ், செயலுக்கு முக்கியம் கொடுத்தா பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல எழுதுறப்பெல்லாம் பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்துவாங்க. பேசுறப்ப ஆக்டிவ் வாய்ஸ். ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஏன்னாக்கா இது ரெண்டுத்தையும் தப்பா பயன்படுத்தக்கூடாது. எது பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சாதான் எதை பேசுறதுக்கு பயன்படுத்துறது, எதை எழுதுறதுக்கு பயன்படுத்துறதுன்னு இது பண்ணுவோம். எதுக்காக பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றோம் சொல்ல போறேன், கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இதை முடிச்சிடலாம். அடுத்தது அருமையா இப்ப பண்ணலாமா? என் லெட்டர் இஸ். நல்லா பாருங்க, அப்படியே உடைச்சு இங்க கொண்டு போறோம். தமிழ்ல இருக்கு. என் லெட்டர் இஸ் பீயிங். ஈஸ்க்கு முன்னாடி வில்லு போடுவோமா? வில்லு போடலாமா? வில்ல போட்டுட்டு என்ன ஃபீச்சர், இஸ்க்கு பேர் பி போடலாமா? ஆகா, 2 பி வர்பு வந்துருச்சு. 2 பி வர்பு வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ்காரங்க? இதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். என்ன கடை? நோ யூஸ். பாத்தீங்களா? நோ யூஸ். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். தமிழ்ல இருக்கு. நம்ம அழகா இங்க போட்டோம். ஆனா இங்கிலீஷ்ல இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் பார்க்கலாமா?
ரொம்ப ஈஸி தான். ரொம்ப இன்னும் இதுக்கப்புறம்லாம் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. பாருங்க நல்லா பாருங்க. லெட்டர் ஹஸ் பீன் ரிட்டன் பை மீ. யாராவது சொல்லுங்க எப்படி மாறும். லெட்டர் பில்ல போடுறீங்களா? பில்ல போடுறீங்களா? ஆமா சார். பில்ல போட்டுட்டு அப்புறம் என்ன பில்லுக்கு அப்புறம் ஹாஸ் Will be. வராதுல்ல? Will be. பில்லுக்கு அப்புறம் ஹாஸ் வராதுல்ல? என்ன Have. Correct. B. B தான் சார். B. Have been. Have been written. அவ்வளவுதான். அது சுதாரிக்கணும் சுதாரிக்கணும். சூப்பரானது. அடிக்கடி நியூஸ்ல பேப்பர்ல மூவிஸ்ல வரும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். செல்வி மேம் டோன்ட் வரி. இன்னைக்கு ஏகப்பட்ட ரிவிஷன் பண்ண போறோம். ஏகப்பட்ட ரிவிஷன் பண்ண போறோம். ஆட்டோமேட்டிக்கா ஓடியாந்துரும் இதெல்லாம். நம்ம நாய்க்குட்டி மேல நம்ம பின்னாடியே ஓடியாந்துரும். பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். இப்ப பாருங்க. அடிக்கலாமா? இங்க அடிங்க. அடுத்தது லாஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு வில்ல போடுறீங்களா? ஒரு வில்ல Will போடுங்க. have. வில்லுக்கு அப்புறம் ஹேஸ் Yeah, letter வராது. will have been Have. being Have been. written by Being. ரெண்டு பி முடிஞ்சு use. போச்சு. No use. அவ்வளவுதான் கணக்கு. இதுதான் சொல்லுவாங்க 12 ஆக்டிவிட்டி பேஸ், 12 ஆக்டிவிட்டி பேஸ். அவ்வளவுதான் 20 வயது. இது வச்சு பூந்து விளையாட போறோம் பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஐ ரோட் எ லெட்டர்னாலும் எ லெட்டர் வாஸ், அது ஞாபகம் வச்சுங்க. ஆக்டிவைஸ் பேசிவைஸ் அர்த்தம் ஒண்ணுதான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா அது இடத்துல அது இருக்கணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறுறப்ப இது மாறும். இந்த வேர்பு மாறும். அந்த வேர்பு மாற்றத்தை ரெக்கார்ட் பண்ணிடும். இதுக்கப்புறம் நம்ம இது பண்றதுதான். நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம்னு இதுல வரப்போகுது. எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம்னு நான் இப்ப லே அவுட் பண்ணிட்டேன். இப்ப நான் லே அவுட் பண்ணிட்டேன் பாருங்க. எழுதப்படுகிறதுங்கிறது சப்ஜெக்ட் வேற பாருங்க. ஏ லெட்டர் பை மீ. இங்க எழுதுகிறேன். சப்ஜெக்ட் வேற. ஐ சப்ஜெக்ட் செய்யறவன். சரிங்களா? அதுக்கு இந்த வார்த்தை போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒண்ணு பண்ண போறோம். இது ஓரளவு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிருக்கும். நம்ம இது எப்படி கொண்டு வர, நம்ம முன்னாடி நம்ம பண்ணதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வேற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்ல நம்ம போடுவோம். இப்ப பாருங்க. ஆல்ரைட். இப்ப பாசிவ்ல இப்ப பாருங்க. லுக் அட் திஸ். இப்ப நான் போடுறேன் இல்லைங்களா? இந்த இடத்துல the same thing here. எல்லாரும் கவனமா இருங்க. ஒரு 10 நிமிஷம் இன்னும் கிளியர் ஆயிடும். ஒவ்வொரு 10 நிமிஷம் மூவ் ஆகிறப்பையும் கிளியர், அப்படியே கிளாரிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கிளாரிட்டி சார் இந்த வந்து ஃபைலை எங்களுக்கு அனுப்பிவிட முடியுமா சார்? ஆமா, நேற்று அனுப்பிவிடுறேன். அது மாதிரி இன்னைக்கு அனுப்பிவிடுவேன். நான் அந்த குரூப்ல அப்படியே ஷேர் பண்ணேன். நல்லா பாருங்க. ஆல் ரைட், லுக் அட் திஸ். இங்க உள்ளதான் போறேன். நான் வேற எதுவுமே போடல. நம்ம ரிவிஷன் பண்ணப்ப இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இங்க ஈஸியா இருக்கு வைக்க போறோம். இது அப்படியே பாருங்க. வேற இந்த ஸ்கிரீன்ல எழுதுகிறேன் அப்படிங்கிறப்ப நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் இல்லையா? நான் இப்படி பாருங்க. ஐ நல்லா பாத்தீங்க. லெட்டர். ஓகேவா? சப்ஜெக்ட் இதான். சப்ஜெக்ட் இதான் ஃபர்ஸ்ட் வருது. ஆப்ஜெக்ட் கடைசியா வருது. ஐ ரைட் எ லெட்டர். அப்படியே போடுங்க. ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர் வந்துருமா? ஆனா இங்க வந்து பாருங்க. எ லெட்டர். நல்லா கவனிக்கணும். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட எக்ஸசைஸ் நம்ம இன்டராக்டிவா பண்ண போறோம். இது உங்களோட புரிதல் இருக்கணும். இங்க மாறி இருக்குங்கிற புரிதல் வேணும். பைமியா நல்லா பாத்துங்க. நல்லா கவனிங்க. இது ஒரு விஷயம். நான் அப்படியே நம்ம பண்ணதான். நான் வேற எதுவுமே போடல. நம்ம பண்ணதை ரீஅரேஞ்ச் பண்ணி வேற மாதிரி போடும். லுக் அட் திஸ். ஸ்கிரீனை பாருங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறினதுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட் இல்லையா? பாசிவ் வாய்ஸ். லுக் அட் திஸ். கஷ்டம்லாம் கிடையாது. புரிய உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வர அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருவீங்க. இதுக்கு போய் ஏன்பா இவ்வளவு வாட்டி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு தோணும். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும். எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது, எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டுக் கொண்டே இருந்தது, எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும்.
சோ ஆங்கில பயன்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இதை கட் பண்ணிடணும். புரியுதுங்களா? இதை கட் பண்ணிடணும். ஆங்கில பயன்பாடு இது கிடையாது. பண்ணிக்கலாமா? இது இருக்கா? ஓகே. இது 12, இது 8. அந்த இதுல போட்டது வந்து நம்ம பயன்படுத்துறோம். இப்ப ஒரு இது கொடுக்க போறோம். எழுதப்படுகிறது. இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. I wrote. எழுதப்படுகிறதுன்னு நீங்க போட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? நல்லா பாருங்க. Yeah, letter is written. லெட்டர்லாம் விட்டுருங்க. வெறும் எழுதப்படுகிறது. Written is letter. இட்டு போடுவீங்களா? நல்லா பாருங்க. இட்டு போடுவீங்களா? எழுதப்படுகிறது. இட்டு போடுவீங்களா? என்னக்கா? It is written. இட் இஸ் ஒண்ணுல இது கொண்டு வருவோம். ஒரே வார்த்தை தாங்க. இங்க 3 வார்த்தையில பெரிய லெவல் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது போடுங்க. இது ஒரே வார்த்தை தான். இது வந்து 2 வார்த்தையால நினைச்சுக்க வேண்டாம். எழுதப்பட்டு கொண்டு போடுங்க. It is being written. அவ்வளவுதான். இட்டு நீங்க அங்க சப்ஜெக்ட் போட்டே ஆகணும். ஞாபகம் இருக்கா? அங்க சப்ஜெக்ட் போட்டீங்க ஞாபகம் இருக்கா? நேத்தி போவான் அப்படின்னா he will go ன்னு போடுவீங்க. he will go ன்னு he போடுவீங்க இல்லையா? it is being written. நல்லா பாத்துக்கங்க. இதுக்காக தான் நான் வந்து சொல்றது சப்ஜெக்ட் வந்து அவ்வளவு முக்கியம். இறக்கணும் சப்ஜெக்ட. எழுதப்பட்டிருக்கிறது இறக்குங்க சப்ஜெக்ட. சப்ஜெக்ட் என்ன? It has been written. இட் ஹாஸ் பீன். அப்பாடா, இதெல்லாம் அடிக்கடி நியூஸ்ல நீங்க கேட்பீங்க. இந்த நியூஸ் எல்லாம் அழகா பாத்தீங்க. எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிளாங்க் போடுங்க. வேண்டாம் விட்டுருங்க, விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. இல்ல 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 இல்லங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். எழுதப்பட்டது. It was written. இட் ஹேட் எங்க ரிட்டன் வரும்? எப்படி வரும்? Was written. Pansa ma'am, it was It was being written. இங்க தடுமாற கூடாது, தடுமாற கூடாது. நிறைய 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 ஒர்க் அவுட் பண்றோம், பண்ண போறோம். எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது. It was being written. பாருங்க, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதுல இருந்து அடிக்கலாம், அதுல இருந்து அடிக்கலாம். It was being written. அப்பாடா, எனக்கு இதுதான் வேணும், இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும். நிறைய பார்க்க போறோம். half a mark, 1.5 மணி நேரம். அடுத்து 1.5 மணி நேரம் கொஞ்சம் போக்கஸ்டா இருங்க. இந்த 1.5 மணி நேரம் தான் எல்லாத்தையும் இதுவரை கத்துக்கிட்டதை வச்சு சுத்தி சுத்தி அடிக்க போறோம். It was being written. It had been written. It has been written. Had been written. It had been written. பிரமாதம். எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. blank blank No use. வேண்டாம் விட்டுருங்க. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நம்ம படிக்கவே நம்ம யூஸே பண்ண போறது ஸ்பெண்ட் பண்ண வேணாம். எழுதப்படும். It will be written. It will be written. Beautiful, beautiful, beautiful. Blank. எழுதப்பட்டு கொண்டிருக்கும். பிளாங்க் அடிங்க, விடாதீங்க விடாதீங்க. நான் வேணா நம்ம தனியா எழுதி பார்த்து அடிச்சு போட்டுக்கலாம். எழுதிட்டு அடிப்பாங்கல்ல, எழுதிட்டு அடிச்சிடுறது அது மாதிரி விடாதீங்க. அது எழுதப்பட்டிருக்கும். பியூட்டிஃபுல்லானது, பியூட்டி அடிக்கடி வரும். Will has been written. வில்லுக்கு அப்புறம் ஹாஸ் வராதுல்ல, வில்லுக்கு அப்புறம் Have ஹாஸ் been. வராது. Will have been written. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லுக்கு அப்புறம் எக்காலத்திலையும் ஹாஸோ ஹேடோ வராது. வில்லுக்கு அப்புறம் அந்த லோடு எல்லாம் வில்லுக்குள்ள போயிடும். லோடு எல்லாமே வில்லுக்குள்ள போயிடும். அப்ப அந்த B1 தான் வந்து நிக்க வெளியில. No use. Not yet. நல்லா No பாத்தீங்களா? use, sir. No use. No use. வெரி நைஸ். இதுல அடுத்த ஒரு half an hour இது சுத்தி சுத்தி அடிக்க போறோம். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். எப்படி கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தலாம். ரைட், நவ் லுக் அட் திஸ். இட் இஸ் ரிட்டன். பாருங்க, எழுதப்படுகிறது 13. இட் இஸ் பீயிங் ரிட்டன் 14. இட் ஹாஸ் பீன் ரிட்டன் 15. பிளாங்க்கு நம்பர் போட மாட்டாங்க. 16, 17, 18. திருப்பி பிளாங்க்கு நம்பர் போட மாட்டாங்க. 19, 20க்கு இந்த அடுத்த பிளாங்க் போட மாட்டாங்க. அவ்வளவுதான், அடுத்ததுக்கும் போட மாட்டாங்க. அதனாலதான் 12 + 8. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன சொன்னோம்? முதல் வாக்கியமா இந்த கோர்ஸ்